10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, இது 2 நாளா என் மண்டையில் ஓடிட்டே இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு கஜானான்னு ஒன்று இருக்கா? கவர்மெண்ட் பேங்க்கு கிடையாது. ஒரு கஜானாவை வச்சுக்கிட்டு அதுலேருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு. இல்லை அருணாச்சலம் படத்தில் வர ரஜினிகாந்தும் கிடையாது. கவர்மெண்ட்டு வருஷம் வருஷம் பட்ஜெட் போடுறாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துலேருந்து இந்த பட்ஜெட்டுக்கான செலவுகளை செய்கிறாங்க. எப்போவுமே இந்த செலவுகள் வருமானத்துக்கு மேலே தான் இருக்கும். அதனால தான் நம்ம கடன் வாங்குறோம். இப்போ இந்த கடன் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ வேணால் வாங்கலாமான்னா கண்டிப்பாக வாங்க முடியாது. அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது. ஒரு நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோன்னு பார்க்கணும். அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் நம்ம கடன் வாங்கலாம். அது என்ன பர்சன்டேஜ் அப்படின்னா, முன்னாள் முதல்வர் எடப்பாடி கரெக்டாக கொரோனா டைமில் இந்த ஆட்சியை மாற்றம் பண்ணும் போது அவர் வாங்கியிருந்த கடனோட பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா? 27%. ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா இந்த கடன் தொகை 31% வரைக்கும் போச்சு. அங்கேருந்து 26% குறைச்சிருக்காங்க. இதை எளிமையாக புரிய வைக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னு வைங்களேன், அதில் 30,000 ரூபா வரைக்கும் கடன் வாங்கலாம் இல்லையா? இதை விட அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? மாதம் 2,500 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்கறது தான். இப்போ அதுக்கான பட்ஜெட் எங்கேருந்து வரும்னு நம்மளுக்கு தெரியாது. இன்னும் நீங்கள் இதை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய விஷயத்தோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.